நடிகர் விஜய் வரவு வந்து ஒரு அரசியல் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்லிட்டு பேசப்பட்டது. அவையெல்லாம் யூகங்கள் தான். கட்சி ஆரம்பித்து இன்னும் அவர் மக்களிடத்திலே நெருங்கவில்லை, மக்களுக்கான பிரச்சனைகளை பேசவில்லை, மக்களுக்கான போராட்டங்களில் அவர் பங்கேற்கவில்லை. எடுத்த எடுப்பிலேயே ஒரு தேர்தலை அவர் சந்திக்கிறார். இந்த தேர்தலில் அவர் எத்தகைய ஆதரவை பெறப்போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை அவரால் ஏற்படுத்த முடியும் என்று நான் நம்பவில்லை. சுயநலத்திற்காக தீய சக்திகளோடு கூட்டணி சேர முயல்கிறார் ஓபிஎஸ் அப்படின்னு டிடிவி தினகரன் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது உங்க கூட்டணியை தீய சக்திகள் சொல்லியிருக்காரு. அவர்கள் ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு 2-3 குழுக்களாக சிதறிப்போனார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்பது எங்களுக்குமான ஒரு கருத்து. நாங்கள் அதை தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறோம். அதிமுக சிதறி கிடக்கக்கூடாது, ஒருங்கிணைய வேண்டும் என்பதை. ஆனால் அதற்கு திரு டிடிவி தினகரன் போன்றவர்கள் என்ன முயற்சி எடுத்தார்கள்? அதிமுக ஒரே அணியாக இருப்பதற்கு அவர்களுக்கிடையில் ஏன் அந்த முயற்சி நடக்கவில்லை அல்லது அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை? ஒவ்வொருவருக்கும் அவரவர் கட்சியை அல்லது அமைப்பை தற்காத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஓபிஎஸ் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம். ஆனால் அவர் எடப்பாடி அவர்களோடு சேர்ந்து பணியாற்ற வெளிப்படையான ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார், வெளிப்படையாகவே கூறினார். அதிமுகவோடு எடப்பாடியோடு இணைந்து செயல்பட தயார் என்கிற கருத்தை ஏற்கனவே அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அவரை சேர்த்துக் கொள்ள, ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க யாரும் முயற்சிக்கவில்லை என்பது உண்மைதானே? அதை மறைத்துவிட்டு அல்லது அதை பற்றி விவாதிக்காமல் கடந்து செல்வது அல்லது ஓபிஎஸ் நிலைப்பாட்டை விமர்சிப்பது சரியானதா என்பதை அவர்களே தெளிவுபடுத்த வேண்டும். கூட்டணி கட்சிகளை திமுக வரவேற்றிருக்கிற நிலையில ராமதாஸ் தரப்பு பாமக கூட்டணியில் இணைவதற்கு விடுதலை சிறுத்தை தான் முட்டுக்கட்டையா இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு. இது தவறான கருத்து. திமுக அப்படி ஒரு முடிவை எடுத்தால் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்போம் என்று மட்டும்தான் சொன்னோம். அது ஏற்கனவே 2011 நாங்கள் எடுத்த முடிவு. இந்த தேர்தலின் போது நாங்கள் எடுத்த முடிவு அல்ல. நாங்கள் திமுகவுக்கு எந்த நெருக்கடியையும் தரவில்லை அல்லது பாமகவை, ராமதாஸ் அவர்களின் தலைமையிலான பாமகவை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்ற எந்த இக்கட்டையும் திமுகவுக்கு நாங்கள் உருவாக்கவில்லை. திமுகவுக்கு பாமக தேவை என்றால் அவர்கள் அதை துணிவாக அந்த முடிவை எடுப்பார்கள். அதிலே யாருடைய கருத்தையும் கேட்க வாய்ப்பில்லை. எனவே விடுதலை சிறுத்தைகள் நெருக்கடி கொடுத்ததனால் அவர்கள் இங்கே இடம்பெறவில்லை என்பது ஏற்புடையதல்ல. 2011க்கு பிறகு நாங்கள் பாஜக, பாமக ஆகிய 2 கட்சிகளும் சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் வெறுப்பு அரசியலை விதைக்கிற நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிற காரணத்தால் அவர்களோடு நாங்கள் சேர மாட்டோம் என்று அறிவித்தோம். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி நாங்கள் இவர்களை சேர்க்கவே கூடாது என்று எந்த இடத்திலும் நெருக்கடி தரவில்லை.